ஹலோ ஆல், குட் மார்னிங். February 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுனால தமிழக ஆளுநர் அவர்கள் ஃபஸ்ட்டு இந்த கூட்டத்தொடரில் உரையாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நேரம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த உரை முடிஞ்சிருச்சு. மொத்தமே 3 நிமிடங்கள் தான் ஆளுநர் உரை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் GSLV F-14 ராக்கெட் மூலம் இன்சாட் 3DS என்ற விண்கலம் February 17 அன்னைக்கு விண்ணில் பாய்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் நிலையத்திலிருந்து தான் இதை விண்ணில் ஏவுறாங்க. February 17 அன்னைக்கு ஈவினிங் 5 PM இதை விண்ணில் பாய்கிறது. இதோட மொத்த எடை 2275 கிலோ இருக்கிறது. இதில் 25 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 6 சேனல் இமேஜர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி மோஸ்ட்லி இந்த இன்சாட் டைப் ஆஃப் த சேட்டலைட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வெதர் கண்டிஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ திடீர்னு நம்மளோட இயற்கை மாற்றங்கள்னால பெருமழை, தென் இடி, வெள்ளம், சுனாமி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். இதற்கு முன்னாடி இந்த இன்சாட் சீரீஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்சாட் 3D, இன்சாட் 3DR ஆல்ரெடி இந்தியா கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ இன்சாட் 3DS நம்ம கொடுக்குறோம். இலங்கை மொரீஷியஸில் UPI வசதி இன்று அறிமுகமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட UPI சேவை இப்போ பல நாடுகளில் மத்திய அரசு ஒப்பந்தத்தின் மூலம் செயல்பட்டு இருக்குது. இந்த வகையில் இன்றைக்கி இலங்கையிலையும் மொரீஷியஸ்லையும் காணொலி மூலமாக இதை இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐரோப்பியாவில் உள்ள ஃப்ரான்ஸில் UPI சர்வீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஈஃபில் டவரில் கூட நம்ம நம்மளோட ரூபாயில் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு. சுற்றுலாத்துறையோட வளர்ச்சிக்காக ஐரோப்பிய யூனியன் ஃபுல்லாக வெகு விரைவில் இந்த UPI சேவை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக மொரீஷியஸில் ருபே கார்டும் இன்றைக்கி அறிமுகம் செய்யப்படுது. சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் 200வது பிறந்த நாள் இன்று. ஸோ இதை ஒட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன பார்க்கலாம். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் 200வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. சுவாமி தயானந்த சரஸ்வதியின் வாழ்க்கையை புதிய தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இவர் குஜராத்தில் பிறந்தார். ஹரியானாவில் களப்பணியாற்றினார். அறியாமை மூட நம்பிக்கைகளிலிருந்து இந்தியர்கள் விடுபடுவதற்காக இவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது நம்மளோட பாரம்பரியம் மங்கி இருந்த காலங்களில் வேதங்களுக்கு திரும்பு என்று அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டின் ஒற்றுமையை வளர்ப்பதிலும் பண்டைய பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் இவர் முக்கிய பங்கு ஆற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாலா லஜபதி ராய், ராம் பிரசாத் பிஸ்மில், சுவாமி ஸ்ரத்தானந்தா போன்றோர் ஆரிய சமாஜத்தின் புரட்சியாளர்களாக உருவெடுத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஒரு வேத ஞானி மட்டுமல்ல, அவர் ஒரு தேசிய முனிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் உருவாக்கிய ஆரிய சமாஜ் சார்பில் 2500க்கும் மேற்பட்ட பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் 400க்கும் மேற்பட்ட குருகுலங்கள் மாணவர்களுக்கு தரமான கல்வியை போதித்து வருகின்றன. பெண்களின் உரிமைக்காக சுவாமி தயானந்த சுவாமிகள் குரல் எழுப்பினார் அப்படின்னு அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் இன்னொரு ஆர்டிக்கலில் இது ஹிந்து தமிழில் இருக்குங்க. சிங்காரவேலர் கற்றுக்கொள்ளப்படாத படிப்பினைகள் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு எடிட்டோரியல் பேஜ் கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரட் சதி வழக்கு, பெஷாவர் சதி வழக்கு என எப்போதுமே பொது உடைமை சித்தாந்தங்கள் பேசுபவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைத்து கொண்ட காலகட்டத்தில் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் உழைக்கும் தொழிலாளர்களே, விவசாயிகளே, இன்று உங்கள் சார்பாக உங்களுடன் உழைப்பவன் என்ற முறையில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். உலக கம்யூனிஸ்டுகளின் சிறப்புக்குரிய வரிசை முறையில் உலக நலனில் அக்கறையுள்ள மாபெரும் இயக்கத்தின் பிரதிநிதியாக இங்கு வந்துள்ளேன். உலக தொழிலாளர்களுக்கு கம்யூனிசம் தரும் உயரிய வாழ்த்து செய்தியை உங்களுடன் தர வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு 1922 கயால நடந்த இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் இவர் பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் தன்னை ஒரு கம்யூனிஸ்டாக பிரகடனப்படுத்தியிருக்காரு. அதுபோக 1925 கான்பூரில் நடைபெற்ற முதலாவது கம்யூனிஸ்ட் மாநாட்டிற்கு தலைமை வகித்து உரையாற்றியவரும் இவரே.
ஆரம்ப காலத்தில் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டு காந்தியின் தலைமையில் ஒத்துழையாமை இயக்கங்களில் தீவிரமாக பங்கேற்றார் தோழர் சிங்காரவேலர். 1917 நடைபெற்ற ரஷ்ய புரட்சியின் தாக்கத்தினால் மார்க்சிசம் குறித்து படிக்க தொடங்கினார். தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என போற்றப்படும் தோழர் சிங்காரவேலர் தான் இந்தியாவின் முதலில் மே தின அணிவகுப்பை நடத்தியவர். மேலும் இந்துஸ்தான் உழவர் உழைப்பாளர் கட்சியை ஆரம்பித்து பல்வேறு தொழிற்சங்கங்களை போராட்டங்களை முன்னிருந்து நடத்தியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஈரோட்டு பாதை அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க. தந்தை பெரியாருடன் ஏற்பட்ட நட்பால் சுயமரியாதை இயக்கத்தின் குடியரசு பத்திரிகையில் சமதர்மம் குறித்து கட்டுரைகள் எழுத ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் ஈரோட்டு பாதை என்னும் அரசியல் திட்டத்தின் மூலம் சமதர்ம கொள்கைகளை மக்களிடையே பிரச்சாரம் செய்வதோடு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற சுயமரியாதை சமதர்ம கட்சியை ஆரம்பிக்க திட்டமிட்டார். அப்போது இந்த ஒரு கட்சி ஆரம்பிக்க திட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த கட்சியோட பேர் சுயமரியாதை சமதர்ம கட்சி. பட் அப்போ இந்த ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷார்கள் பயங்கரமான ஒடுக்குமுறை வச்சுருந்ததுனால சமதர்ம கோட்பாடை நிறைய பேர் அதுலேருந்து பின்வாங்கிட்டாங்க. அதனால தோழர் சிங்காரவேலர் அந்த கட்சியை ஆரம்பிக்காமல் அவர் கைவிட்டார் இல்லையா. அதனால 1936 சோசியலிஸ்ட் கட்சியை நிறுவினார். ஜீவானந்தம் இதன் செயலாளராக செயல்பட்டார். 1935 தொடங்கப்பட்ட புது உலகம் என்ற மாதம் ஒருமுறை வெளியாகும் பத்திரிகையில் சிங்காரவேலர் தனது சோசியலிச கருத்துக்களை மக்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக பயன்படுத்தினார். 1932 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் சிங்காரவேலரின் இந்த சோசியல பிரச்சாரம் பின்னாளில் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுவதற்கு பெரும் பங்காற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் இவர் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் காங்கிரஸோட மாநாடு 1922 கையால நடந்த மாநாட்டில் அவர் தன்னை எப்படி ஒரு கம்யூனிஸ்டாக அறிமுகப்படுத்திட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1925 கான்பூரில் உள்ள ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாடை பற்றியும் கொடுத்துருக்காங்க. தென் இதெல்லாமே புக்கில் ஓரளவுக்கு இருக்குது. பட் இந்த ஈரோட்டு பாதை அந்தளவுக்கு நான் பார்த்த மாதிரி தெரியல. ஸோ இது புதுசாக இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரோட்டு பாதை அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலம் சமதர்ம கொள்கைகளை மக்களிடையே பிரச்சாரம் செய்தார். சுயமரியாதை சமதர்ம கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்க பிளான் பண்ணாங்க. பட் பிரிட்டிஷாரின் ஒடுக்குமுறையால் பல தலைவர்கள் இதிலிருந்து பின்வாங்கி வந்துட்டாங்க. அதனால இவர் சோசியலிஸ்ட் கட்சியை 1936 நிறுவி அதுக்கு ஜீவானந்தம் அவர்கள் செயலாளராக செயல்பட்டார். புது உலகம் என்ற மாத பத்திரிகையில் இவர் தொடர்ந்து கட்டுரை எழுதினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கான்சாலா, எ ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் பேட்லிங் கேன்சர். கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இல்லை அதிலிருந்து போராடி வர குழந்தைகளோட கல்வி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணியிருக்காங்க. இது முன்னாடியே கொஞ்சம் இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கவர்மெண்டோட அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னென்னா இந்த நோயால் குழந்தைங்க அவங்களோட எஜுகேஷனில் பின்னாடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு ஒரு சேட்டலைட் ஸ்கூல் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது குழந்தைங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதில் எந்த மாதிரி படிப்பு சொல்லித்தராங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்கூல் சில்ட்ரன் என்ன மாதிரி சிலபஸ் கவர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஃபார்மலாக இன்ஃபார்மலாக தென் தெரபிக் எஜுகேஷன் கூட இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிந்து கணபதி, த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் உமன் as a traveling ticket examiner of Southern Railway. 2003 இவர் சதர்ன் ரயில்வேல ஒரு மேல் ஜெண்டர் ஐடென்டிட்டியோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அதற்கப்புறம் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களாக இவர் டிரான்ஸ் உமனாக இப்போ மாறியிருக்காங்க. ஸோ இவங்களை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் உமன் TTE அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து கணபதி இலங்கையில் அமையவிருக்கும் 3வது வெளிநாட்டு IIT வளாகம். ஐஐடியோட நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பண்ணிட்டு நிறைய நாடுகள் அந்த வளாகம் தன்னோட நாட்டிலையும் இருக்கணும், தங்களோட மாணவர்களும் அதில் படித்து பயன்படணும் அப்படின்னு நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ரீசெண்டாக கையெழுத்தாகிட்டு இருக்கு. ஐஐடியோட முதல் வளாகம் தான்சானியா, சென்னை ஐஐடியோட இவங்க டைப் பண்ணியிருந்தாங்க. தான்சானியா நாட்டில் இருக்குது. தென் இப்போ 2வது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபியில் டெல்லி ஐஐடியோட வளாகம் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்து உள்ளன. அந்த வகையில் இப்போ 3வதாக இலங்கையில் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்காக 2 குழுக்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் இந்த மாதிரி ஐஐடி வளாகம் அமைப்பதற்காக ஒரு தனி குழு இருக்குங்க. இதில் ஒரு 17 பேர் இருக்காங்க. இந்த குழுவோட தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். இந்த குழுவோட பேர் கே ராதாகிருஷ்ணன் குழுன்னு தான் சொல்கிறாங்க. எதை சம்பந்தமாக இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னா
ஐஐடி வளாகம் மற்ற நாடுகளில் அமைஞ்சால் என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குது, 2 நாட்டுகளுக்கும் என்ன மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது, அந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக தான் இவங்க வந்து இந்த ராதாகிருஷ்ணன் குழு வந்து இருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து அமைக்க போகிறோன்னு சொல்கிறாங்களா, ஸ்ரீலங்கா வந்து சென்னை ஐஐடியோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கிளிக் ஆச்சு அப்படின்னா சென்னை வளாகத்தோட இன்னொரு கிளை வந்து வெளிநாட்டு கிளை வந்துட்டு ஸ்ரீலங்காலையும் ஒரு வளாகம் இருக்கும். நாட்டு மாடு இன பாதுகாப்பு, இதுக்கு வந்து ஈரோடு அந்தியூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூர் வட்டத்தில் இருக்கிற பர்கூரில் வந்துட்டு நாட்டு மாடு இன பாதுகாப்பு அரங்கம் ஒன்று இருக்குது. 2015 இது வந்து செயல்பட்டுருக்கு. 2012 14,154 இருந்த நாட்டு இன மாடுகளின் எண்ணிக்கை 2019 42,300 வந்து உயர்ந்துள்ளது. இந்த பர்கூரில் இருக்கிற இந்த ஆராய்ச்சி மையத்திற்கு நாட்டு இன மாடு பாதுகாப்பு விருது வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கானா, தேசிய அளவில் இந்த விருது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது தவிர கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம மணியை வந்து காசுன்னு சொல்கிறோம், தமிழில் பணம் சொல்கிறோம், துட்டு சொல்கிறோம், அணான்னு சொல்கிறோம். ஸோ இந்த துட்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கேருந்து இருக்குது, தமிழ் ஹிந்துவில் இருக்குது இந்த ஆர்டிக்கல். துட்டு அப்படின்னா டச்சு, அவங்க மொழியில் வந்துட்டு அதுக்கு துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டச்சுக்காரங்க எப்போவோ போயிட்டாங்க, பட் அவங்க அந்த வழக்கத்தில் கொண்டு வந்த இந்த துட்டுங்கிற முறை வந்துட்டு இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேச்சு வழக்கில் நம்ம அணா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ 1 ரூபாய் என்பது 16 அணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அணாவுக்கும் 12 காசு அப்படின்னு பழைய காலத்தில் இருந்த அந்த எழுத்து முறையும் கொடுத்துருக்காங்க. சல்லி காசு அப்படின்னு சொல்கிறோம்ல, சல்லி என்பது நாணய முறையில் வந்துட்டு கடைசியில் இருக்கிறது, அதாவது லீஸ்ட் அமௌண்ட் தான் வந்துட்டு சல்லி, அதனால தான் சல்லி காசு அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. தென் திருவாதாங்கூர் நாணய முறையில் 16 காசு என்பது 1 சக்கரம், 4 சக்கரம் என்பது 1 பணம், 7 பணம் என்பது 1 ரூபாய் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இந்த காசு, பணம், துட்டு, அணா இதோட மதிப்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹிந்து தமிழில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. அதுபோல் 1995 இருந்து 2001 ஆண்டுகளுக்கு இடையே உறுப்பு அறுவை சிகிச்சை மாற்றம் செய்தவர்களில் 80% ஆண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 4 பேர் வந்து ஆண்கள். ஸோ இதுலேயும் வந்துட்டு பாலின பாகுபாடு நிலவுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. மொத்தம் வந்துட்டு 29,695 பேர் வந்துட்டு உறுப்பு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த 30,000 பேருமே ஆண்கள் தான். பட் பெண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 பேர் தான் வந்துட்டு உறுப்பு மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த விகிதம் 4:1 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 ஆண்டில் 27% இது இருந்தது, பெண்கள் வந்து அறுவை செஞ்சது. பட் 2020 இது 30% உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய உடல் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை திட்டம் வந்துட்டு மத்திய அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா, இதோட விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் வேணும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்துட்டு குளோபல் வார்மிங்கில் என்னென்ன ஃபேக்டர் இருக்குது, இந்தியாவோட எக்கனாமிக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் ஹிந்துவில் வந்து 2 ஆர்டிக்கல் இருக்குது. டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.